டு ஆல், வெல்கம் டு அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதை பற்றியான ஒரு தகவல்களை பார்க்கலாம். இது முழுக்க ஒரு மத்திய அரசு வேலை அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிரசார் பாரத் ரிக்யூர்மெண்ட் 2026 நல்ல சம்பளத்தில் ஒரு கௌரவமான வேலை கிடைக்கலையே, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறோம், பேங்க் எக்ஸாம் எழுதுகிறோம், எழுதி இன்னும் நம்மளுக்கு சரியான ஒரு ரிசல்ட் வரல, பாஸ் பண்ணல நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய பொதுச்சேவை ஒளிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி பற்றி நாம் அனைவரும் அறிவோம். நம் வீடுகளில் காலங்காலமாக ஒழித்து கொண்டிருக்கோம் இல்லையா, அகில இந்திய வானொலி, ஆல் இந்தியா ரேடியோ மற்றும் தூர்தர்ஷன் அப்படிங்கிறத உள்ளடக்கியதான் இந்த நிறுவனம். தற்போது இந்த நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புவதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்குது. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பணி, கை நிறைய சம்பளம், விண்ணப்ப கட்டணம் இல்லை என பல சிறப்பம்சங்களை கொண்டதான் இந்த வேலை. பணியிட விவரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்தைப்படுத்தல் நிர்வாகி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்த காலி பணியிடங்கள் 14 ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் தேர்வு செய்யப்படும் நபர்கள் பிரசார் பாரதியின் பல்வேறு கிளைகளில் பணியமர்த்தப்படுவார்கள். யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள்னு பார்த்தோன்னா, கல்வி தகுதி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்தில் MBA அல்லது MBA மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும். கூடுதல் தகுதி என்னதுன்னா, மேலாண்மை மார்க்கெட்டிங் பிரிவில் என்ன செஞ்சுருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், PG டிப்ளமோ முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்தளவுக்கு 35 வயதிற்கு மிகாதவர்கள் விண்ணப்பிக்கணும். அரசு விதிகளின்படி வயது வரம்புகள் அப்படிங்கிறது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மத்திய அரசு பணிகளுக்கு 28 அல்லது 30 வயது வரை மட்டுமே அனுமதி இருக்கும் நிலையில், இதற்கு 35 வயது வரை அனுமதி இருப்பது அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதி மற்றும் அனுபவத்தை பொறுத்து சம்பளம் நிர்ணயிக்கப்படும். மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35,000 50,000 வரைக்கும் வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் தேர்வு முறை அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்ப கட்டணம் தேர்வு முறை அப்படிங்கும்போது யாருக்குமே விண்ணப்ப கட்டணம் அப்படிங்கிறது கிடையாது. அனைவருக்கும் முற்றிலுமாக இலவசமாக விண்ணப்பிக்கலாம். தேர்வு முறைங்கிறது எழுத்து தேர்வு, ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ பேட்டர்னில் இருக்கலாம். மேக்ஸிமம் இன்டர்வியூ பேட்டர்ன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விண்ணப்பிக்கக்கூடிய முறை, இந்த லிங்க்கில் போயிட்டு வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். என்கேஜ்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அதை கிளிக் பண்ணி முழு விவரங்களையும் எடுத்து விண்ணப்ப படிவத்தில் அல்லது உங்கள் விவரங்களை என்ன செய்யணும், ஃபுல்லாகவே ஆன்லைனில் பதிவிடணும்னு சொல்கிறாங்க. புகைப்படம், கையெழுத்து மற்றும் கல்வி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும். லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/1/2026 6ஆம் தேதி என்ன செஞ்சுட்டாங்க, விண்ணப்பம் இங்கே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால சீக்கிரம் என்ன செஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.